ஹலோ எஸ்எஸ் வியூவர்ஸ், நான் உங்க ஹர்ஷா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்எஸ் இன்ஃபோ நியூஸ். இன்னைக்கு நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். மீண்டும் சிக்கலில் துருவ நட்சத்திரம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷமா துருவ நட்சத்திரம் வந்துட்டு எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருப்போம் தான் சொல்லணும். கௌதம் வாசுதேவ் இயக்கத்துல விக்ரம் நடிப்புல துருவ நட்சத்திரம் படம் 2017 ரெடியாகி 2018 வந்துட்டு ரிலீஸ் ஆகியிருக்க வேண்டியது. ஆனா நிறைய பிரச்சனைகள் காரணமா ரிலீஸ் ஆகாமலே இருந்துச்சு. கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் வந்துட்டு படம் இப்ப ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா காத்திருந்தோம் தான் சொல்லணும். இதை தொடர்ந்து நீதிமன்றம் கூட ஜூன் 15க்குள்ள படத்தை ரிலீஸ் பண்ணிக்கோங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆர்டரும் கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய துருவ நட்சத்திரம் இப்பவும் ரிலீஸ் ஆகல. இதை தொடர்ந்து கௌதம் வாசுதேவ் ஜூலை 15 வரைக்கும் டைம் கேட்டு பெட்டிஷன் போட்டிருக்காரு உயர் நீதிமன்றத்துல. அப்பயாச்சும் படம் ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். என்ன ஓரினை செயற்கையாளர்னு அட்ரஸ் பண்றாங்கன்னு ஓப்பனா பேசின மௌனி ராய். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்ல நாகினின்னு சொல்லி ஃபேமஸா ஒரு டப்பிங் சீரியல் போயிட்டு இருந்துச்சு. அதுல சிவாங்கிங்கிற கேரக்டரை யாராலையும் மறந்துருக்க முடியாது. அவங்களோட உண்மையான பேரு தான் மௌனி ராய். அவங்க கிட்ட ஒரு குவெஸ்டின் கேட்டப்போ அவங்க ஓப்பனா ஆன்சர் பண்ணிருக்காங்க. அப்படி என்ன கேட்டிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களை பத்தி நீங்க கேள்விப்பட்ட மோசமான வதந்தி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அதுக்கு மௌனி ராயும் ஓப்பனா சொல்லியிருந்தாங்க. நடிகை திஷாவையும் என்னையும் குறித்து தவறான ரிலேஷன்ஷிப் இருக்க மாதிரி வதந்திகள் வந்துட்டு இருக்கு. இதை நான் ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன். ஆனா எங்க 2 பேருக்குள்ள இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மேலும் ரொம்ப நாளா தொடர்ந்த இந்த வதந்திகளுக்கு இப்போ ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ரஜினிகாந்த்க்கு அடுத்த கதை ரெடி அப்படின்னு கார்த்திக் சுப்ராஜ் சொல்லியிருக்காரு. என்ன நடந்துச்சு தெரியுமா? கூலி படத்தை தொடர்ந்து ரஜினி அவர்கள் பயங்கர பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஜெயிலர் 2க்கு இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அஸ்வத் மாரிமுத்தோட ஒரு படம், கமலஹாசனோட இணைந்த ஒரு படம்னு சொல்லி நிறைய ப்ராஜெக்ட்ஸை வச்சிருக்காரு. இதை தொடர்ந்து கார்த்திக் சுப்ராஜோட ஒரு நேர்காணல்ல கார்த்திக் சுப்ராஜ் சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாரு. அதுலயும் ரொம்ப முக்கியமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்காக கதை ரெடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதை தொடர்ந்து 2019 பேட்ட படம் ரிலீஸ் ஆகிருக்கும். இந்த காம்போ வந்துட்டு மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதனால எப்ப 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் எதுவும் வரலன்னு தான் சொல்லணும். பிரிட்டிஷ் காலத்துல இருந்தது இனிமே இந்தியால இருக்காது. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷ் காலத்துல இருந்து நம்ம ஒரு யூனிஃபார்ம் பேட்டர்னை ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஆனா ஆர்மி 2026 அதை மாற்றிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்திய பாரம்பரிய உடையான பந்தி ஜாக்கெட்டையும் அதிகாரப்பூர்வ பட்டியல்ல ஆட் பண்ணிருக்காங்க. இதை தொடர்ந்து கடற்படை, ராணுவம், விமானப்படை ஆகிய 3 படைகளுக்கும் சேர்த்து ஒரே சீருடை எண்ணையும் அறிமுகப்படுத்திருக்காங்க. இதன் மூலமா யூனிஃபார்ம்ல கூட இந்திய பாரம்பரியம் பிரதிபலிக்க போகுது. பலராலும் இந்த திட்டம் போற்றப்படுதுன்னு தான் சொல்லணும். எத்தனால் கலந்த பெட்ரோல் காரணமாக தேனீக்களும் எறும்புகளும் வருதா? வைரல் தகவலோட பின்னணி என்ன அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். நம்ம சமீபமா சமூக ஊடகங்கள்ல வைரலான வீடியோக்களை பார்த்திருப்போம். அதுல ஃபியூல் கேப்பை சுத்தியும் பெட்ரோல் பைப்பை சுத்தியும் தேனீக்களும் எறும்புகளும் அதிக அளவுல இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதோட காரணம் என்ன, எத்தனால்னா என்ன அப்படிங்கறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். கரும்பு மற்றும் மக்காச்சோளத்துல இருந்து பயோஃபியூவலை எடுப்பாங்க. இதை பெட்ரோல்ல யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்தியா அதிகமாக இறக்குமதி பண்றதுனால பெட்ரோலோட கன்சப்ஷனை குறைக்கிறதுக்காக E20, அதாவது E20னா என்னன்னு பார்த்தோம்னா 20% எத்தனால் 80% பெட்ரோல் அப்படிங்கிற கணக்குல ஆட் பண்ணுவாங்க. சில நாடுகள்ல E85, அதாவது 85% வரைக்கும் எத்தனால யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனால நேச்சுரலாகவே அதுக்கு மனம் அதிகமாக இருக்கும். இதனால தேனீக்களும் எறும்புகளும் அட்ராக்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது பார்ஷியலி ட்ரூன்னு வேணா சொல்லலாம். இன்னும் சில ரீசன்ஸ்லாம் இருக்கு. எறும்புகளும் தேனீக்களும் இந்த மாதிரி பெட்ரோல் ஃபியூவல் பைப்பையும் பெட்ரோல் கேப்பையும் சுற்றி இருக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீர் தேடி வந்திருக்கலாம், மேலும் சுற்றுச்சூழல் காரணமாகவும் அதை தேடி வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய லிஸ்ட்டும் சொல்றாங்க. இது தொடர்ந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் E20 அளவுக்கு தான் எத்தனால் கலக்கப்படுது. அதனால இந்தியாவில் இந்த பிரச்சனை பெரும்பாலும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. மேலும் E85 போன்ற அளவுக்கு எத்தனால் கலக்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஃப்ளெக்ஸ் ஃபியூவல் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரும் அடையாளப்படுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்க தேவையில்லாம பயமோ பதஷ்டமோ பட தேவையில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க.